என் வாழ்வில் எனக்குள் நிறைந்தவனே. பகுதி 39. ராமிற்கு சிறிய சர்ஜரி செய்து புல்லட்டை அகற்ற வேண்டும் என டாக்டர் கூற, அவனோ மகி மகி என அணைத்துக் கொண்டிருந்தான். அதற்குள் தலையில் கட்டு போட்டு அங்கு வந்த பரணி, மச்சான் மகி நல்லா இருக்காடா, நீ தைரியமா இரு என்று கூறி ஆபரேஷன் தியேட்டருக்குள் அனுப்பி வைத்தான். அங்கு மகியோ இன்னும் அப்ரவேஷனிலே இருந்தாள். சாக்சியோ பரணியை விட்டு அங்கேயும் இங்கும் நகரவில்லை. பரணியும் உள்ளுக்குள் உடைந்திருந்தாலும் அவளுக்காக தன்னை தேற்றிக் கொண்டிருந்தான். ராமிற்கு எதுவும் ஆகாது என்று அவனுக்கு தெரியும். ஆனால் மகி இன்னும் கண் விழிக்கவில்லை என்பதே பெரும் பயமாயிருந்தது. இன்னொரு விஷயம், விபரீதம் எதுவும் நேர்ந்தால் ராமால் நிச்சயம் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்ற பயமே அவனை ஆக்கிரமித்திருந்தது. பாதி நாள் அப்படியே கழிய ராமை ஒரு வழியாக ரூமிற்கு மாற்றினார்கள். ஆனால் இன்னும் மயக்கத்தில்தான் இருந்தான். டாக்டர் அவசரமாய் பரணியையும் சாக்ஷியையும் அழைக்க கடவுளை வேண்டிக் கொண்டு சென்றனர். பரணி, மிஸ்ஸஸ் ராம் கண்ணு முழிச்சிட்டாங்க, நீங்க போய் பாருங்க. இருவருமே ஒருவித பதட்டத்தோடு கதவை திறந்து உள்ளே செல்ல, அயர்வாய் சாய்ந்திருந்தவள் இவர்களை கண்டதும், அண்ணா என்னாச்சு? தலையில கட்டுப்பட்டுருக்கீங்க. எனக்கு தானே ஆக்சிடென்ட் ஆச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா? ராம் எங்கண்ணா? வெளியே இருக்காரா? ரொம்ப பயந்துட்டாரா? சாரிண்ணா, தனியா போனது ஏன் தப்பு தான். சாக்ஷி, நீயாவது பேசுடா. பரணி கண்களில் ஆனந்த கண்ணீர் குடமாயின. சாக்ஷியோ அவ்வளோ நேரம் அடக்கி வைத்திருந்த அனைத்தையும் மகியை கட்டி கொண்டு அழுது கொட்டிவிட்டாள். மகிக்கு ஒன்றுமே புரியவில்லை. பரணி அவள் அருகில் வந்து வாஞ்சையோடு அவள் தலையை தடவினான். ராம் நல்லா இருக்காண்டா. உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடிடா என அனைத்தையும் கூற, மகி கண்களில் வேதனை, வருத்தம், இன்னும் என்னென்னவோ. அண்ணா, நான் அவரை உடனே பார்க்கணும்ண்ணா. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுடா. அவனுக்கு இன்னும் கான்சியஸே வரல. அண்ணா ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க. அதற்கு மேல் மறுக்க தோன்றாமல் அவளை அழைத்து சென்று ராமின் அறை வாசலில் விட்டாள். அவள் உள்ளே செல்ல பரணியும் சாக்ஷியும் வெளியவே நின்றுவிட்டனர். உள்ளே சென்றவள் மெதுவாய் அவன் அருகில் அமர கட்டிடப்பட்டிருந்த கையை மிருதுவாக தடவினாள். கண்கள் லேசாய் அசைய கண் திறந்தான் ராம். தன்னவளை கண்டதும் கண்களில் அத்தனை வலியையும் தாண்டி ஒருவித நிம்மதி. அவன் வலது கையால் எடுத்து அவள் முகத்தை தொட, இருதுளி நீர் அவன் கைகளை நனைத்தது. மகி, அழாதடா, எனக்கு ஒண்ணும் இல்ல. ராம்பா என அவன் மீது முகம் புதைத்து கொண்டாள். சாரி ராம், இனி நீங்க இல்லாம எங்கேயும் போக மாட்டேன். பக்கத்துல இருக்கிற கோயில் தானேன்னு கிளம்பிட்டேன். சாரிப்பா, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்களே. உங்களை 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 யாருன்னு கேட்டுட்டேன். உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னை மன்னிச்சிருங்கப்பா என தேம்பி அழுத ராமு உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருந்தான். குட்டிமா, சரியாயிடுச்சா உனக்கு? என் குட்டிமா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. லவ் யூ டி, ஐ மிஸ் யூ சோ மச். சில நாட்கள் பிரிந்திருந்த காதல் நெஞ்சங்கள் மறுபடியும் காதல் மலையில் நனைய ஆரம்பிக்க அவர்களுக்கு நாம் சற்று தனிமை கொடுத்து நகர்வோம். ராம் வீட்டிற்கு வந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. மகி அவனை குழந்தையை போல் பார்த்து கொள்ள ஓரளவு வலி மறந்து நன்றாக இருந்தான். என்னதான் அவனை நன்றாக கவனித்து கொண்டாலும் கடந்த 1 மாத காலமாக என்ன நடந்தது என்று கேட்டு
துளைத்து விட்டாள் மகி. அவனும் பொறுமையாக பதில் கூற, ஆனாலும் குட்டிமா, 1 மாசம் நீ என்ன படுத்தினத்துக்கு இந்த 4 நாளா உன் பெண்டு நிமிர அளவுக்கு என்ன கவனிச்சுக்கிட்ட பாத்தியா? கடவுள் இருக்காரு என சிரித்தான். ம் எதுல எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னே இல்லாம போச்சு. போங்கப்பா. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா உங்களை பார்த்தப்ப. நானாவது பரவாயில்லம்மா, கட்டு மட்டும்தான் போட்டிருந்தேன். நீ என்னை பார்த்து யாருன்னு கேட்ட. அதுக்கு இது தேவல. சாரிப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல. ஹே மகி, எதுவும் அப்படி இருந்திருந்தா நீ என் கூடவே தானே இருந்த. அதுவே நிம்மதியா இருந்தது. அப்பப்போ நான் எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்லி அழுவ. அப்படி மட்டும் நடந்திருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். என்ன ராம் நீங்க என அவள் கண்களில் கண்ணீர் எட்டி பார்க்க சகஜமாக்க எண்ணியவனாய், ஆனாலும் என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவடா. அப்பப்ப கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்தா. எனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்க சொன்னான். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. கேஸ முடியட்டுமேன்னு வெயிட் பண்ணேன். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனம் வேணும் என்று பாவமாய், அட பாவி, சாமியார் மாதிரி இருந்தீங்க. இப்ப என்னடானா இன்னொன்னு கேக்குதா என அவனை துரத்த இன்பமாய் பொழுதை கழித்தன. மதியத்திற்கு மேல் பனியிடமிருந்து அழைப்பு வந்தது. ராம், எப்படி இருக்க? இப்ப பரவாயில்ல மச்சான். ஆமா, நீ ஏன் வீட்டுக்கு வரவே இல்லை? மகி கூட கேட்டுட்டே இருந்த. உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான்டா. பட் இப்போ உன் ஹெல்ப் கொஞ்சம் தேவை. கமிஷனர் ஆஃபீஸ் வர முடியுமா? ஜஸ்ட் ஒரு 3 hours தான். கண்டிப்பாக வரேன்டா. ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி. விநாய்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க போகிறாங்க. அமர்நாத் சாரும் அங்கே வர போகிறாரு. கமிஷனரு அவருக்கு க்ளோஸ் தான். பட் நீ இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சாக்சின்னு சொல்கிறா. அதான். ஓ சரி பரணி, நீ எப்போ வரணும்னு சொல்லு, நான் ரெடியாக இருக்கேன். என்ன ராம், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா என்றாள் மகி. இல்லை குட்டிமா, அமர்நாத் சாருக்காகத்தான். ஜஸ்ட் 2 hours தான், வந்துடுவேன். சில விஷயங்களை அவர் ஏற்றுக்க கொஞ்சம் டைம் வேணும்டா. நல்ல மனுஷன், நாம தானே கூட இருக்கணும். விநாயக் என்ன ஸ்டேட்மெண்ட் கூற போகிறார்? அமர்நாத் அதை தாங்கிக் கொள்வாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.